ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய அதிகாலை நேரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சோதனைகளை கூட கடந்து நம்மளோட வாழ்க்கையை பிரகாசமாகவும் மாற்றிக்கிறதுக்குண்டான அந்த அதிகாலை நேரத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மனிதர்கள் எல்லாம் கைவிட்டாலும் கூட இந்த பிரபஞ்சம் எப்போவுமே நம்மளை கைவிடுறது கிடையாதுங்க. அதை நாம் புரிஞ்சுக்கிறதில்ல. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் எதிர்பார்த்துருப்போம். ஆனால் எவ்வளவு சோதனைகளும் கஷ்டங்களும் வந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி நம்மக்கிட்டேயே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. அது இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது கண்டிப்பாக நமக்குள்ளே இருக்கிற வலிமையை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க. இதுவரைக்கும் நம்ம செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை கூட நம்மளால் செய்ய முடியும். அதன் மூலயமா நம்மளோட வாழ்க்கை பிரகாசமாகிறத நம்ம தினமுமே உணர முடியுங்க. அதனால தான் நான் இந்த அதிகாலை நேரத்தை பற்றி இன்றைக்கி நான் பேசுகிறேன். நீங்கள் எந்த விதமான கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, ஒரு உடல்நிலை சரியில்லாத மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு பண கஷ்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு சோதனைகளில் இருந்தாலும் சரி, இந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு உங்களோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகும். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவிக்காத சில விஷயங்களை உங்களால், அதாவது உங்களோட வாழ்க்கை மாறுறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். இது விநாயகர் சதுர்த்தி 3வது நாள் அந்த ஊர்வலம் போகும்போது எடுத்ததுங்க. எங்களோட விநாயகர் சிலை கூடயே நாங்களும் கூட போயிருந்தோம். அதுக்கப்புறம் எங்களோட அந்த வீதி வழியாக நிறைய விநாயகர்லாம் வந்துச்சு. அந்த வீடியோவும் தான் இது. இந்த வாரமே பார்த்திங்கன்னா ஒரு 4:50 அப்படிங்கும்போது தாங்க என்னோடய டே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா நான் எந்திரிக்கும் போது எங்கள் பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அப்படி தான் இந்த வாரமே போயிருந்தது. இருந்தாலும் தொடர்ந்து என்னோடய வேலைகளை நான் செஞ்சுட்டே இருந்தேங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னும் கூட சொல்லலாம். எப்பேற்பட்ட நம்ம சூழ்நிலைகளில் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வெளிவந்து நம்மளோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கறது இந்த அதிகாலை நேரம் தாங்க. உங்களுக்கு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக மாறுறதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. எந்த ஒரு மாற்றம் நம்மளுக்கு நிகழணும் அப்படின்னாலும் அது நம்மக்கிட்ட இருந்து தான் அது உருவாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த அதிகாலை நேரத்தில் நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்மக்கிட்ட உருவாகிற மாற்றம் கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையும் மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. இந்த அதிகாலை நேரத்தில் எந்திரிச்சு இந்த மாதிரி நம்மளோட டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு டிசிப்ளின் உருவாகுது அப்படின்னே சொல்லலாங்க. நம்மளோட வாழ்க்கை ஒரு டிசிப்ளினான, அதாவது ஒழுக்கமான ஒரு பாதையில் பயணம் செய்கிறத நம்மளால் கண்கூட பார்க்க முடியும். இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்மளோட ஒழுக்கமான ஒரு பாதைக்கு நம்மளை அழைத்துட்டு போகுது அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்கிறேன். காலையில் நேரமே எந்திரிக்கணும், அந்த கரெக்டான டைமுக்கு நம்மளோட வேலைகளையெல்லாம் முடிக்கணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதா இருந்தாலும் அந்த டைமுக்கு போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். ஆனால் எப்போவுமே நான் லேட்டாக தான் போவேன். எங்கே கிளம்புறதா இருந்தாலும் லேட்டாக தான் கிளம்புவேன். அந்த மாதிரி ஒரு ஆள் தான். ஆனால் எப்போ நான் இந்த மாதிரி அதிகாலையில் எந்திரிக்க ஆரம்பித்தேனோ அப்போயிலிருந்தே என்னோடய வாழ்க்கையும் நானும் கொஞ்சம் அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னே சொல்லலாங்க. டக்குனே நான் கிளம்பிடுறேன். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா
டக்குன்னு நான் கிளம்பிடுறேன், இல்லைன்னா என்னால் தான் லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு லேட் பண்ணுவேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. அந்த அதிகாலை நேரம் நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினை கொடுக்குதுன்னே அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடுறதுக்காக எப்பவும் போலவே சரவணபவ கோலமெல்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சாம்பிராணியும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு வீடு ஃபுல்லாக சாம்பிராணியெல்லாம் போட்டு வீடே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக சாம்பிராணி வாசனையோட அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்ததுங்க. இது 12வது வாரம் நான் வெற்றிலை தீபம் போடுறேங்க. நான் இந்த தீபமெல்லாம் ஏற்றும்போது எப்போவுமே எனக்காக நான் வேண்டிக்கிறதில்ல, எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாத்தோட வாழ்க்கையுமே அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பாக வாழணும் அப்படின்னு தாங்க நான் எப்போவுமே வேண்டிக்கிறது. எனக்காக நான் இந்த வெற்றிலை தீபமும் சரி, இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையும் சரி, எதுவுமே எனக்காக நான் கேட்டுக்கிறதில்ல. எனக்காக நான் கேட்டுக்கிறது எல்லாமே எப்போவுமே இந்த அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்தையும் இந்த கடவுளையும் வணங்கக்கூடிய அந்த உணர்வை மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு மட்டும்தாங்க நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த அதிசயமான அதிகார நேரத்தை பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றி நம்மளோட லைஃப்பை நாம் பியூட்டிஃபுல்லாக மாற்றிக்க முடியுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. நிறைய சிஸ்டர்ஸ் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க.